இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா உருளைக்கிழங்கு இறால் வறுவல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானோடனே வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் சால்ட் ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லா ஃப்ரை ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வெங்காயம் தக்காளி ஃப்ரை ஆகிடுச்சு. அப்புறம் இறா ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த ஸ்டேஜ்லேயே உருளைக்கிழங்கும் ஆட் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கும் இறாவும் நல்ல காம்பினேஷன். இது மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் இதில் பூண்டு சோம்பு நல்லா தட்டி ஆட் பண்ணிக்கோங்க. அந்த பூண்டு சோம்பு சேர்க்கக்குள்ள நல்ல ஸ்மெல்லாக இருக்கும், சூப்பர் டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல ஸ்மெல்லாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் தேவையான அளவு நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் அரைக்கிற குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த குழம்பு மிளகாத்தூள் ரெசிபி வேணும்னா என்கிட்ட கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்த வீடியோ நம்ம போடலாம். நம்ம வீட்டில் அரைக்கிற கலந்த மிளகாத்தூள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சூப்பர் கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு இந்த செய்முறை தேவைன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அடுத்த வீடியோ போடலாம். அப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 10 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். உருளைக்கிழங்கு இறால் கிரேவி ரெடி. ஒரு டைம் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ரெசிபி என்ன வேணும்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்த வீடியோ நம்ம சேனலில் போடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.